So unit 5 பார்ப்போம். So queuing theory and replacement models. So definition of queuing theory. Queuing theory has been applied to a wide variety of business situations. All situations where customers are involved, such as restaurants, departmental stores, cinema halls, banks, post office, etc., are likely to have waiting lines. So இதில் queuing மாடல்ஸை கெண்டால்ஸ் நொட்டேஷனில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ A/B/C:(D/E/F). ஸோ இதில் ABCDEF இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எம்ங்கிறது எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னா, மார்கோவியன், பாய்சான் அரைவல் ஆர் டிபார்ட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் எக்ஸ்பொனென்ஷியல், இன்டர் அரைவல் ஆர் சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் EKங்கிறது எர்லாஞ்சியன் ஆர் காமா இன்டர் அரைவல் ஆர் சர்வீஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் K. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ GT எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க, GD அந்த சிம்பிள்ஸ் ஃபார் D, அதில் FCFS ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு. இது LCFSங்கிறது வந்து லாஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு. SIRO அப்படின்னா சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டர். ஸோ GTங்கிறது ஜெனரல் சர்வீஸ் டிசிப்ளின். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த சிம்பிள் C and F எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம் அண்ட் காலிங் சோர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபார் இன்ஸ்டன்ட், ஸோ இதில் ஃபஸ்ட்டு மாடல் எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா, MEK ஃபஸ்ட்டு சர்வர் 1, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டு. ஸோ N/N இன்ஃபைனைட் டிசிப்ளின். ஸோ இதை தான் கீழே கொடுத்துருக்கோம். சரியா? கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கங்கிறத கீழே டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ பாய்சான் அரைவல் இல்லை எக்ஸ்பொனென்ஷியல், இன்டர் அரைவல், எர்லாஞ்சியன், EKங்கிறது எர்லாஞ்சியன், டிபார்ச்சர், சிங்கிள் சர்வர், அதில் 1ங்கிறது வந்து சிங்கிள் சர்வருங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ அதில் FCFS ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு டிசிப்ளின். ஸோ மேக்ஸிமம் அலவல் கஸ்டமர்ஸ் தான் Nங்கிறது டினோட் பண்ணுறது. ஸோ அண்ட் அதில் பாப்புலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஃபைனைட். இதுதான் நம்ம மாடல் 1க்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிங்கிள் சேனல் கியூயிங் தியரி. ஃபஸ்ட்டு மாடல் 1 சிங்கிள் சேனல் பாய்சான் அரைவல்ஸ் வித் எக்ஸ்பொனென்ஷியல் சர்வீஸ் இன்ஃபைனைட் பாப்புலேஷன் மாடல். ஸோ இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு மாடல். ஸோ let us consider a single channel system with Poisson arrivals and exponential service time distribution. இதில் both arrival and service rates are independent number of customers. So in the waiting line, arrivals are independent of number of customers in the waiting line. Arrivals are handled on first come first served basis. Also the mean arrival rate lambda is less than the mean service rate mu. ஸோ கீழே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபார்முலா, மாடல் 1க்கு நம்மளுக்கு என்னென்ன ஃபார்முலா தேவைப்படுங்கிறத நம்ம கீழே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ அதில் LSங்கிறது வந்து அதாவது எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் த சிஸ்டம்ங்கிறத நம்ம LSங்கிற சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் த கியூ. ஸோ எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் த கியூ அப்படின்னா LQவோட ஃபார்முலா. ஸோ கியூ எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் த கியூ அப்படின்னா LQ. ஸோ LQ அப்படின்னா லாம்டா ஸ்கொயர் டிவைடட் பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் டைம் பெர் யூனிட் இன் த சிஸ்டம். இல்லைன்னா எப்படி கேட்பாங்க கொஸ்டினில் அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் டைம் எ யூனிட் ஸ்பென்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ அப்படின்னா WS அதுதான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 டிவைடட் பை மியூ மைனஸ் லாம்டா. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் பெர் யூனிட் இன் த கியூ. ஸோ எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் பெர் யூனிட் இன் த கியூ. அப்போ WQ வந்து கேட்டிருக்காங்க, ஏன்னா வெயிட்டிங் டைம் க்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ WQ. ஸோ அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, லாம்டா பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா. ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, வேரியன்ஸ் ஆஃப் கியூ லென்த். வேரியன்ஸ் ஆஃப் கியூ லென்த்துன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா, லாம்டா பை மியூ டிவைடட் பை 1 மைனஸ் லாம்டா பை மியூ த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் லென்த் ஆஃப் நான் எம்டி கியூ. ஸோ அதை வந்து LN டினோட் பண்ணுவோம்.
சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்க கொஸ்டினில் அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் மட்டும் தான் ஆவரேஜ் லென்த் ஆஃப் தி நான் எம்டி கியூ அப்படி கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூ டிவைடட் பை மியூ மைனஸ் லாம்டா. ஸோ லாஸ்ட் 7th ஒன் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இஸ் நான் எம்டி கியூ. இல்லைன்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஆஃப் an arrival who waits. இன்னொன்று எப்படி கேட்கலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் பெர் பிஸி பீரியட். ஸோ இந்த சிஸ்டம் இஸ் பிஸி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா WN ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மியூ மைனஸ் லாம்டா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் Q பீயிங் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு K. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு K அப்படின்னா லாம்டா பை மியூ த ஹோல் பவர் K. நெக்ஸ்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் Q பீயிங் கிரேட்டர் தென் K. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரேட்டர் தென் K ஈக்குவல் டு லாம்டா பை மியூ த ஹோல் பவர் K ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் ஒன் ப்ராபபிலிட்டி தட் த Q இஸ் நான் எம்டி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் n கிரேட்டர் தென் 1 விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை மியூ த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் வெயிட்டிங் டைம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்கு ரெண்டு கண்டிஷன். ஒன்று டீயோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 அப்படின்னா லாம்டா பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா இ பவர் மைனஸ் மியூ மைனஸ் லாம்டா இன்ட்டு டி. ஸோ அதே டீயோட வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா. ஸோ சேம் கொஸ்டினில் டீயோட டைம் மட்டும் ஒன்று கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டி ஈக்குவல் டு 0வாக இருந்தால் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப். ஸோ இதில் வெயிட்டிங்கும் இருக்கணும் ப்ளஸ் சர்வீஸும் இருக்கணும். ஸோ அந்த டைம் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூ மைனஸ் லாம்டா இன்ட்டு இ பவர் மைனஸ் மியூ மைனஸ் லாம்டா இன்ட்டு டி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கேட்கலாம், இல்லைனா டிராஃபிக் இன்டென்சிட்டின்னு கேட்பாங்க. ஸோ அதை எப்படி சிம்பிள் டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ரோ. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா லாம்டா பை மியூ. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் இஸ் ஐடியல் அப்படின்னு